வைகை நதி தென்மதுரை வைகை நதி. நடுவனே, என் நிலைமையில நீ இருந்தா என்ன பண்ணியிருப்ப? நானா? நீயும் கவர்மெண்ட் ஜாப்ல தானே இருக்க, ஆசைப்பட்டு தானே இந்த வேலையில சேர்ந்த. அப்போ அந்த வேலையோட முக்கியத்துவம் எவ்வளவுன்னு உனக்கும் புரியும்ல. நீ சொல்லு நடுவா, நீ என்ன முடிவு எடுத்திருப்ப? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன். என்னடா சொல்ற? கவர்மெண்ட் வேலையாவது ஒரு மண்ணாவது எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும்னு என் மாப்பிள்ள கிட்ட ஸ்ட்ராங்கா நின்று இருந்திருப்பேன். நடுவா, கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி வாங்கின வேலைடா. இருந்துட்டு போகுது. ஆனா உன்னை நம்பி ஒரு பொண்ணு கழுத்தை நீட்டி இருக்கால, அவ பெத்தவங்க கூட பிறந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு. அப்ப நீ எது முக்கியம்னு பாக்கணும்? அப்படி இல்லடா நடுவா, இப்போ வேலையா கஸ்தூரியான்னு நான் பார்க்கல. கஸ்தூரி தான் எனக்கு முக்கியம்னு எனக்கே தெரியும். ஆனா இந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேன்னு அரவிந்தன் சொல்றாருடா. என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், என்ன வேணாலும் செய்யட்டுமே. வாசல்ல ஒரு பெட்டி கடையை போட்டு பொழைக்க முடியாதா? உன்னை நம்பி வந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதா? நடுவா, இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும்டா, ஆனா நடைமுறைக்கு சாத்தியப்படாதுடா. இங்க பாருடா சின்னவனே, இப்ப கூட பேங்க்ல நீ ஒரு தப்பு பண்ணிருக்க. அதனாலதான் அரவிந்தன் அவர் கையால வச்சு உன்னை மடக்கி இருக்காரு. இப்போ இந்த இடத்துல நீ எந்த தப்பும் பண்ணலன்னு வையேன், கெத்த நீயே ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்டா. போயா நீயும் ஆச்சு உன் வேலையும் ஆச்சுன்னு தூக்கி போட்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு சின்ன வேலையோ இல்ல சின்னதா ஒரு தொழிலோ தொடங்கி கூட நீ பொழைச்சுக்கலாம்டா. ஏண்டா, ஊருக்குள்ள ஒரு 4 பேர் உனக்கு எதிரா இருந்தா ஒரு 2 பேராவது ஆதரவா இருக்க மாட்டாங்களா என்ன? இத்தனைக்கும் உன் அண்ணனா போலீஸ்காரன்டா, அப்புறம் உனக்கு என்ன கவலை? நடுவனே, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியாடா? ஏன்டா ஏன் பண்ண மாட்டேன்? அன்னைக்கு நான் கேட்டதுக்கு நான் பண்ண மாட்டேன்னு தானடா சொன்னேன். அது நீ பண்ணின தப்புக்கு. ஏண்டா, அதுக்காக நீ ஒரு தப்புமே பண்ணாம இருக்கும்போது உன்னை ஒருத்தன் கார்னர் பண்ணிட்டே இருக்கான்னு சும்மா விடுவேனா நானு? தப்பு தான் பண்ணிருக்கேன்லடா. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்புன்னா அந்த பொண்ணு தானே உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி இருக்கு. அப்ப அவன் தங்கச்சியும் தானே தப்பு பண்ணிருக்குன்னு அர்த்தம். நீ ஒன்னும் விருப்பம் இல்லாத பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டல இல்ல. 2 பேரும் விரும்பி தானடா போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. 2 பேருமே மேஜர். இப்போ அவங்க வீட்டுல அரவிந்தனை தவிர எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னதுக்கு கவலை உனக்கு? எதுக்கு பயப்படுற? நடுவா, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா. நான் நம்ம மாப்பிள்ளை கிட்ட போய் எனக்கு கஸ்தூரி தான் வேணும்னு சொல்லிடுறேன். வெரி குட், நானும் வர்றேன். சரி வா. ஷாலினி, நீ இன்னமா துணியை காய போடாம நின்றுட்டு இருக்க? போ காய போட்டு வா, ரெடியா கிளம்பலாம். நான் வரலன்னா வரல, அவ்வளவுதான். நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு ரிசப்ஷன் டைமுக்கு வருவேன். நீ போய் ரெடியா, நம்ம கிளம்புவோம். ஷாலினி, இப்ப நீ வர்றையா இல்ல தூக்கிட்டு போவா? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. மேல கைய வச்சா நடக்கிறதே வேற. ஷாலினி, நான் உன் புருஷன்டி. ஆமா, ஆனா நீங்க எனக்கு எப்படி புருஷனானீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. ஷாலினி, அதெல்லாம் மறந்துரு ஷாலினி. என்ன மன்னிச்சிரு. ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன். எப்படி வாழணும்னே தெரியாம வாழ்ந்துட்டேன். இவ்வளவு நாள் நான் உன்னை காதலிக்கலைன்னா என்ன, இப்போல இருந்து காதலிக்கிறேன். சரியா, நம்ம லவ் பண்ணுவோம் என்ன? எனக்கு என்னமோ நல்லா தான் வருது வாயில. என்ன வந்தாலும் பேசிரு. இங்க பாருங்க, நீங்க போறதுன்னா போயிட்டு வாங்க. அவன் நேரில் வந்து கூப்பிடல, நான் வரமாட்டேன், நாளைக்கு வருவேன், போதும். ஷாலினி, யாருக்குமே நேரில் போய் கூப்பிடல, எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் சொல்லலாம், கூட பிறந்த அக்கால நேரில் வந்து தான் கூப்பிடணும். வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள நீங்க, உங்களை நேரில் வந்து கூப்பிடாட்டி என்ன மரியாதை உங்களுக்கு கொடுத்துருக்காவே? மாப்பிள்ளை கிட்ட நான் மரியாதையவே எதிர்பார்க்கல. மாப்பிள்ளையோட அன்பு மட்டும் எனக்கு போதும். நீங்க வேணா அப்படி மானம் கட்டு போய் இருங்க, நான்லாம் அப்படி இருக்க முடியாது. நான் உங்களையும் தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க தான் போறேங்கிறீங்க. என்னமோ பண்ணுங்க, ஆனா நான்லாம் வரமாட்டேன். இப்ப நான் மட்டும் போனா அக்கா எங்கன்னு ஒரு தம்பி கேட்டா நான் என்ன சொல்ல? உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, அங்க வந்தா ரெஸ்ட் எடுக்க முடியாது, அதனால நாளைக்கு வருவா அப்படின்னு சொல்லுங்க. ஷாலினி, உனக்கும் உன் தம்பிக்கும் அப்படி என்ன சண்டை? நானும் என் தம்பி பெரியவனும் என்னைக்குமே சண்டை போட்டதில்லை இத்தனை வருஷத்துல. இன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நானா? ஆமா, நீங்க தான். நீங்க பண்ண ஒரு வேலையால தான் இன்னைக்கு என் தம்பி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதை நான் அவங்ககிட்ட சொல்ல போய் தான் திட்டு வாங்கிட்டு நிக்கிறேன். என்னது ஷாலினி, என் தங்கச்சியை வேற காரணம் இல்லாம அன்னைக்கு கடிச்சுக்கிட்டு இருந்த. என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். கிழிச்சிருவீங்க அப்படியே. என்ன ஷாலினி? இது இனிமேல் சரி பண்ணவே முடியாத ஒரு பிரச்சனையா போயிடுச்சு. உங்ககிட்ட இனிமேல் அதை பேசி பிரயோஜனமே இல்லை. உங்களை நம்பி நான் கெட்டதும் இல்லாம என் தம்பி வாழ்க்கையையும் சேர்த்து கெடுத்துட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொல்லாம கொள்ளுது. அந்த கோவத்துல ஏதோ 1-2 வார்த்தை பேசி அதை அவன் பெருசா எடுத்துக்கிட்டான். பதிலுக்கு என்னை பேசிட்டான். இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு நாங்க சமாதானம் ஆயிக்கிடுவோம். ஆனா அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட காயம் அது என்னைக்குமே மாறாது. அது உங்களாலதான். இப்ப என்னமோ பெருசா நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டாரு, போவார்ல. ஷாலினி, நீ என்னமோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற, எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா இப்ப நான் அங்க கிளம்புறேன், நீ வரையா வரலையா? சொன்னதுதான்.
நான் வரல, நாளைக்கு மத்தியானம் வர்றேன். அப்போ நான் போறதுன்னா போயிட்டு வாங்க, நான் ஒன்றும் உங்களை பிடிச்சி வைக்கல. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். சொல்லாமலே நீதான் காரணம்னு என்னைய சொன்னா எனக்கு எப்படி புரியும்? நான் என்ன காரணம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன். அதுல இவ எதை சொல்றா? நடுவா நான் ரெடிடா. இந்த வந்துட்டேன்டா. ஷாலினி, நான் போயிட்டு வரேம்மா. ம். என்னடி இது, ஜாக்கெட்ல இவ்வளோ பெரிய ஓட்டை, எட்டி பார்த்தா பக்கத்து வீடெல்லாம் தெரியும் போல. சொல்லு, இதையா போட போற ரிசப்ஷனுக்கு? பக்கத்து வீடெல்லாம் தெரியாதுங்க, என் முதுகு தான் தெரியும். அதான், இது என்னது கோயில் உண்டியல் மாதிரி இருக்கு, இதுக்குள்ள காசு போடணுமா? இல்ல, அப்படி பெரிய ஓட்டையா வச்சிருக்கியே, காசு போடணுமோ என்னமோன்னு பார்த்தேன். சேட்டை தான் உங்களுக்கு. இது டிசைன், இது நல்லா இருக்கா இல்ல வேற எதுவும் பாக்குறீங்களா? நீ எத்தனை தச்சு வச்சிருக்க? நான் நிறைய தச்சு வச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இது ரொம்ப பெரிய ஓட்டையா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம், வேற எடு. இது எப்படி இருக்கு? ஏண்டி, இது அதை விட பெரிய ஓட்டையா இருக்கு. அதுலயாவது பக்கத்து வீடு தான் தெரியும் போல, இதுல உலகமே தெரியுது. பிளவுஸ்னா அப்படி இப்படி தான் இருக்கும், பின்னாடி கொஞ்சமாவது ஓபன் வைக்காம எப்படி தைக்கிறது? அதுக்குன்னு இவ்ளோ பெரிய ஓட்டையா? மேலையும் ஓப்பனா இருக்கு, நடுவுலையும் அவ்வளோ பெரிய ஓட்டை போட்டிருக்க, இதுக்கு எதுக்கு பிளவுஸ் போடணும்? அதுக்காக போடாமல வந்து நிக்க முடியும்? இந்த பிளவுஸ போடுறதும் ஒண்ணுதான், போடாம இருக்கிறதும் ஒண்ணுதான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து தைக்கணும்? பேசாம காசுக்கு பிடிச்ச கேடுன்னு போடாமலே இருந்துடலாமே. என்னத்த? பிளவுஸ் தான் வெண்ணிலா. அடி வாங்க போறீங்க பாருங்க. நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்லிட்டு இருக்க. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஓட்டையா வச்சு தைச்சிருக்க? இதுதாங்க ஃபேஷன். பேசுவடி, பேசுவ. நீ எல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு நல்ல பட்டு தாவணி, பட்டு பாவாடை, பட்டு சட்டைன்னு போட்டு வந்துட்டு இருந்தவளை போனா போகுது பாவோன்னு சொல்லி இந்த மாதிரி டீசெண்டான ட்ரெஸ்ஸுக்கு மாத்தி விட்டதுன்னு நான். அதனால எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இப்ப என் முன்னாடி என் பக்கத்துல நீ உட்காந்துருக்க. சரி போனா போகுதே அப்படின்னு பார்த்தா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. அதெல்லாம் பழைய கதை, அதை விடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இதுதாங்க ஃப்ரீயா நல்லா காத்து போக வர இருக்கும். ஃப்ரீயா காத்து வந்து போகணுமா? ஆமா, நீங்க வேணா ஒவ்வொரு பொண்ணையும் பாருங்க. இத்தனூண்டுனா இத்தனூண்டு, ஒரு அரை இன்ச்சுக்கு தான் பேக் நக்கே வச்சு தப்பாங்க, தெரியுமா? ஆமா, எனக்கு ஒவ்வொரு பொண்ணையும் பார்த்துட்டு இருக்கிறதா வேலை. ஒழுங்கா இதை தூக்கி போட்டு வேற ஏதாவது காட்டு. நான் எத்தனை தச்சு வச்சிருக்க? இது அப்பனை பிடிக்கலையா? நல்லாதான் இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கையில போடு. அப்படின்னாலும் நீங்க பாப்பீங்கல்ல. எனக்கு மட்டும் காட்டு. சரி, அப்ப வேற எடுக்கவா? எடு. நல்லா தச்சிருக்கா பிளவுஸ், பின்னாடி ஜன்னலு முன்னாடி கதவுன்னு வச்சு. இன்னும் அந்த 2 கை பக்கம் பால்கனி எல்லாம் வச்சு தைக்க வேண்டியதானே? அந்த மாதிரி டிசைனும் இருக்கு. இத பாருங்க, இதெல்லாம் சிம்பிள் தான். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. பேக்னுக்கு ஆனா ரொம்ப லோவா தான் இருக்கு. இருந்தாலும் நடுவுல ஓட்ட போட்டு படம் காட்டுறதுக்கு இது கொஞ்சம் ஓகே. இதுவும் நல்ல சிம்பிளா அழகா இருக்குடி. பாரேன், இதெல்லாம் பேக்னுக்கு லோவா வச்சாலும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. ஆனா நீ முதல்ல காமிச்சதெல்லாம் நல்லாவே இல்லடி. சரி, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கவர்ச்சியா இருந்தாலும் அதுலயும் ஒரு அழகு இருக்கணும் நிலா, ஆபாசமா இருக்க கூடாது. இது நல்லா இருக்கே, சிம்பிள் நெக் ஆனா நல்லா இருக்கு. இதுவும் டீப் நெக் தான் ஆனா அழகா இருக்கே. இந்த மாதிரி எல்லாம் போடு, இத பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கு, மரியாதையாவும் இருக்கு. சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த 3ல நீ எது கட்டினாலும் ஓகே, நல்லா தான் இருக்கு. அப்படின்னா இதே கலர்ல நீங்களும் பிளேசர் போடுறீங்களா? இந்த கலர்ல நான் பிளேசர் போட்டா பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் மாதிரி இருக்கும். ஆனா அழகா தான் இருக்கும். வர்றவங்க எல்லாம் என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கணும், அதானே உன் பிளான்? இல்ல, நம்ம 2 பேரும் மேட்சா போடலாங்கிறது தான் என்னோட பிளான். அப்படின்னா நீ பிளாக் கலர் சாரி தான் கட்டணும். மெரூன் கலர் பிளேசர் இருக்குல்ல, அதை போடுங்க. எனக்கு பிளாக் தான் பிடிக்கும். டார்க் ப்ளூ பார்க்கலாம். என்ன ரிசப்ஷன் வேலையெல்லாம் ஒரே ஜோரா நடந்துகிட்டு இருக்கு போல தெரியுது. பாட்டி யாருதா? இவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அடே, உங்க ஆத்தாடா. அப்படியா? எங்க போன இத்தனை நாளா? இங்க தானடா இருந்தேன், பக்கத்துல கஸ்தூரிக்கு துணைக்கு. கஸ்தூரிக்கு துணைக்கு போய் தானே உட்கார சொன்னோம், அதுக்காக இந்த பக்கமே வராம இருந்துட்ட. அப்படின்னா உனக்கு அந்த பேத்தி தான் முக்கியம், அப்படித்தானே? நாங்கெல்லாம் முக்கியம் இல்ல. அடாடாடாடாடா, உங்க உரிமை போறதுக்கு ஒரு அளவே இல்லாமல போச்சு. அந்த பிள்ளை எந்நேரமும் கண்ணை கசக்கிக்கிட்டே உட்காந்துருக்காடா. ஏன் கண்ணில் தூசி அள்ளி போட்டியா? அடக்கு இருக்கு பயலே, அழுதுகிட்டே உட்காந்துருக்காடா. இன்னமுமா?
ஆமா, உங்க அண்ணன் அரவிந்தேன் அந்த கார்த்திகிட்ட என் தங்கச்சி கழுத்துல கட்டின தாலியை கலட்டுன்னு சொல்லிட்டானாம்ல. அதை கேட்டதுல இருந்து உட்காந்து ஓன்னு ஒப்பாரி. சாப்பிடவே மாட்டேங்கிறாடா. அந்த பிள்ளைக்கு நேரத்துக்கு ஆக்கி அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. ஆத்தால பாரு பாதி மெலிஞ்சிட்டேன். ஏன் பெரியம்மா என்ன பண்றாங்க? உங்க பெரியம்மா நேத்து தானே ஆஸ்பத்திரியில இருந்தே வந்தா. அது வரைக்கும் அவளை நான் தானடா பாத்துக்கிட்டேன் பக்கத்துல இருந்து. எம்கே, ஆமா, கஸ்தூரியை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நானும் பார்த்தனே, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அவ பண்ண வேலைக்கு அழதான் செய்யணும். சரி கோமதி, இப்ப மட்டும் எதுக்கு இந்த பக்கம் வந்த? நாளைக்கு என் பேரனுக்கும் பேத்தி பிள்ளைக்கும் ரிசப்ஷன்ல, அதான் பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுவும் இல்லாம பஞ்சு வந்துட்டால, அவ பாத்துக்கிடுவான்ட்டு இந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எட்டி பாத்துட்டியா? கிளம்பு. ஏன் போடா வெண்ணிலா, என்னத்தா இது பட்டுச்சலையா? ஆமா பாட்டி, ரிசப்ஷனுக்கு எதை கட்டுறதுன்னு சொல்லி உங்க பேரங்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இதையெல்லாம் போடுறதுக்கு பேசாம ஒரு கவுனை வாங்கி மாட்டலாம்ல. உன்னைய மாதிரியே இவளையும் கெடுக்கலான்னு பாக்காத. இவளே இப்பதான் சேலை கட்ட பழகி அழகா கட்டிட்டு இருக்கா. அது பொருட்களையே உனக்கு. ஏன்டா கவுனுக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்கும்டா. ஏன்டா பேத்தி பிள்ளை, இல்லாட்டி எந்த லெகங்கான்னு சொல்றாங்களே தாவணி மாதிரி, அதை வாங்கி கட்டுனா என்ன? பாட்டி, இத்தனை வருஷமா நான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாவே தான் பாட்டி போட்டுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கே ஆசையா சேலை கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆசைப்பட்டு கட்டுறேன்னா கட்டு, ஆத்தாக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. எனக்கு ஆசையா இருக்கு, அதனால தானே நான் கட்டி கட்டி பழகியிருக்கேன். இப்போ நல்லா கட்டிட்டேன் தெரியுமா? பார்த்தேன் மஞ்சள் கலர்ல ஒரு சேலை கட்டி இருந்தையே, நல்லா இருந்தது. ஆமா, உங்க பேரனுக்கு அந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அந்த சேலை கட்டினேன். அவனுக்கு நீ சேலை கட்டுறது பிடிச்சிருக்கா? அப்படின்னா கட்டு, உன் இஷ்டந்தேன். ஆமா பாட்டி, உங்க பேர பிள்ளை தான் சொன்னாரு, வெண்ணிலா நீ சேலையே கட்டு, அதுலதான் நல்ல இடுப்பு தெரியும், உன் இடுப்பு பிடிச்சுக்கிறதுக்கு எனக்கும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதான் நானும் சேலை கட்டி பழகி இப்ப நல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? இந்த கிறுக்கு பயலுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அந்த அளவுக்கு முன்னேறிட்டான். ரொம்ப முன்னேற்றம். ஏய் இந்தா, என்ன இழுக்காம பேசு. நீங்க பண்ணனதான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப முன்னேறிட்டீங்க தானே? சரி நடக்கட்டும். நான் போய் என் பெரிய பேத்தி பிள்ளைய பார்த்துட்டு வரேன். நீ என்ன சும்மா இதவே சொல்லிட்டு இருக்க? ஒரு ஏமாந்தவன் கிடைச்சா போதுமே, தலையில வச்சு மிளகா அரைச்சிருவ. சேச்சா, அப்படிலாம் இல்ல. சரி, எந்த சேலைய கட்ட? நீ சேலையே கட்ட வேண்டாம் தாயே. ஐயோ, அப்புறம் எப்படி அங்க வந்து நிக்கிறது? ஏய், நீ ஏ சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு பேசிட்டு இருக்க வெண்ணிலா. இல்லங்க, சேலை கட்டாம பாட்டி சொன்ன மாதிரி கவுன் எல்லாம் போட்டுட்டு எப்படி அங்க வந்து நிக்கிறது? அது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்காது? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லல்ல. ஊமை ஊரை கெடுக்குமா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்த ஆளு நீதான். அப்படியா? ஆமா. சரி, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் எப்ப வராங்க? ஆமாங்க, வந்துருவாங்க. இப்போ இங்க வந்து என்னை பார்த்துட்டு அப்படியே மண்டபத்துக்கு போய் என்னென்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாமா கூட. நான் கூட இந்த வெள்ளப்பணியாரத்தை ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாயான்னு சொன்னேன். இன்னும் வர்றாரு அந்த ஆளு. என்ன மச்சான் கூட ராசியா போயாச்சா? இல்ல, போர் அடிக்குது. அதான் அந்த ஆளு வந்தாலாவது ஏதாவது திட்டி விளையாடலான்னு பார்த்தேன். அதுக்கு தானா? என்ன, நான் எதுக்கு அவரெல்லாம் கூப்பிட போறேன்? பாப்போம், ஒரு அரை மணி நேரம் பாப்போம். வரலன்னா இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாயான்னு கூப்பிடுவோம். சரி. அப்ப இந்த சேலையில எது கட்ட? என்கிட்ட கேட்காத, உனக்கு பிடிச்சத கட்டு. சரி. ஆனா நீட்டா இருக்கணும் சொல்லிட்டேன். சரி. கட்டு, ஏதாவது ஒண்ணு கட்டு, நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்க. இவ்வளவுதாங்க கடையில இப்ப இருக்கிற ஸ்டாக்கோட நிலவரம். மலர், இது பத்தாதுடா. அவ்வளவுதான் இருக்கு. அவன் புது ஸ்டாக்கும் இறக்கல, இருக்கிற ஸ்டாக்கையும் பக்கத்து கடைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பிடிச்சி 4 சத்தம் போட்டு அங்க கொண்டு போய் வச்சதெல்லாம் திரும்ப இங்க கொண்டு வந்து பிரிச்சு அடுக்கி இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி நிறைய புது கலெக்ஷன் எல்லாம் இறக்கணுங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி ஒரு 2-3 மேனக்யூன் வைக்கணும். மேன் 1, உமன் 1, குட்டி பசங்க 2. டெய்லி நியூ கலெக்ஷனா அதுக்கு மாட்டி விடணும். அப்பதான் கஸ்டமர்ஸை கொஞ்சமாவது கவர் பண்ண முடியும். ஏன்னா மெயின் ரோட்ல இருக்கு பாத்தீங்களா? சரி, செஞ்சிடலாம். வேற வேலைக்கெல்லாம் ஆள் பெருசா எடுத்து போடணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுதுங்க. இந்த உங்க கடையில எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, கஸ்டமர்ஸ் அவங்க விரும்புறத அவங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. இல்ல, நம்ம ஸ்டோர்ல நம்ம வச்சிருக்கோம்ல, கஸ்டமர்ஸே அவங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. அந்த மாதிரி இப்போ நம்மளோட புது கடையிலையும் வைக்கணும். முக்கியமான சில திங்ஸை மட்டும் சேல்ஸ்மேனை விட்டு எடுத்து காமிக்க விடணும். இந்த இன்னர்ஸ், அப்புறம் இந்த விலை கூடின பட்டுச்சேலைங்க, அந்த மாதிரி.
மற்றபடி எல்லாமே கஸ்டமர்ஸோட செலெக்ஷனாக தான் இருக்கணும். அப்பதான் அவங்களும் தயக்கம் இல்லாமல் கடைக்கு வருவாங்க. இல்லைன்னு வைங்களேன், சேல்ஸ் கேர்ள்ஸ் கிட்டேயோ சேல்ஸ்மேன் கிட்டேயோ இதை எடுங்க அதை எடுங்கன்னு அவங்களுக்கு கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்கும். முன்னாடி மாதிரி இப்போ இல்லை இல்லைங்க, அதான். குட். அங்கங்கே சிசிடிவி கேமராஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு வேலை ரொம்ப லேசு. அப்புறம் அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி வாட்ச் பண்ணுறதுக்கு 2-3 சேல்ஸ் கேர்ள்ஸ் சேல்ஸ்மேன்ஸ் போட்டுறணும். கஸ்டமர்ஸ் எதையாவது எடுக்கிறதுக்கோ சூஸ் பண்ணுறதுக்கோ திணறும் போது இவங்க போய் ஹெல்ப் பண்ணுறாப்புல இருக்கணுமே தவிர்த்து இவங்க எடுக்கிறது என்ன எடுக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. வெரி குட்டா, வெரி குட். நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டோரில் நீங்கள் பண்ணியிருக்கிறத பார்த்து தான். அதை பார்த்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும்ல. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பணம் செலவாகும் போலங்க. அக்கௌண்ட்ஸை செக் பண்ணி பார்த்தா நஷ்ட கணக்கு தான் காட்டியிருக்கான். எவ்வளோ ஆகும்னு ஒரு எஸ்டிமேட் போடுங்கடா, பண்ணிடலாம். பார்ட்னர், நீங்கள் பணம் கொடுத்து அதை நான் செஞ்சதா இருக்கக்கூடாது பார்ட்னர். என் தாத்தா என்னை நம்பி எனக்கு கொடுத்த கடையை நான் இவனை நம்பி இவன் பொறுப்பில் விட்டு இப்படி ஆக்கிட்டான். அதை நானே சரி பண்ணினதா தான் இருக்கணும் பார்ட்னர். நீங்கள் ஹெல்ப் பண்ணி நான் சரி பண்ணினதா இருக்கக்கூடாது. சரி, அப்படின்னு நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன், நீங்கள் பணத்தை திருப்பி கட்டிடுங்க. அதுவா? அது சரியா வருமா? கண்டிப்பாக சரியாக வரும். இப்போ மாதம் மாதம் பணம் கட்டணும், அதுக்கு வட்டியும் கட்டணும்னு நீங்கள் யோசிக்கும் போது கடையை நல்ல லாபகரமாக நடத்தணும்னு உங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும்ல. அப்போது உங்களுக்கு புது புது பிஸ்னஸ் ஐடியாஸும் வரும். பார்ட்னர், ஆமாம். ஆமாடா, நீங்கள் எஸ்டிமேட் போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம், பண்ணிடலாம். எப்படியும் ஒரு 2-3 வருஷத்தில் கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஆனால் பார்ட்னர், இப்போ எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் பார்ட்னர் அதிகமாக பண்ணுறாங்க. நான் புதுசாக ஸ்டாக் இறக்கி ஒரு வேளை விற்காம போயிடுச்சுன்னா? நீங்கள் ரெண்டையும் தான் பார்க்கணும்டா, ஆன்லைன்லேயும் அட்டாச் பண்ணுங்க. அதான் இப்போ நம்மளோட ஸ்டோர் மாதிரி பெரிய கடைக்குன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன கடைக்கெல்லாம் வர்றது கஷ்டம் தான், ஆன்லைன்லேயே பார்த்துடலான்னு நினைப்பாங்க. அப்போ அது கூட நானும் அட்டாச் பண்ணிடட்டுமா? ஆமாம், கண்டிப்பாக பண்ணுங்க. நியூ ஸ்டாக் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போடுங்க. பார்ட்னர், வளர்மதியை தான் கேட்டிருக்கேன். அவளை தினமும் காலையில் இங்கே வந்து சாவியை வாங்கிட்டு போக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டா. அவகிட்டே இந்த வேலையும் கொடுத்துடலாம் பார்ட்னர். அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டா போதும். கடைக்குன்னு ஒரு ஃபோன் வாங்கிருங்கடா, அதையே அவங்கள யூஸ் பண்ண சொல்லுங்க. சரி. அப்புறம் நைட்டு அவள் இங்கே வரைக்கும் வந்து சாவியை கொடுத்துட்டு திரும்ப அவங்க ஏரியா வரைக்கும் போகிறதுன்னா? நம்ம கணேசன் இருக்கான்ல, அவனை வேணா பார்க்க சொல்லுவோம். எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. அந்நேரம் போய் சாவியை வாங்கிட்டு வந்துருவான் அவன். சரிங்க பார்ட்னர், ரொம்ப தேங்க்ஸ். சரிடா. சரி, வேற என்ன பண்ணணும்? இந்த ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கேன் பார்ட்னர். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பணம் எவ்வளவு ஆகும்னு ஒரு எஸ்டிமேட் போட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுங்க, நானும் ஆஃபீஸ்ல இருந்து சாங்ஷன் பண்ணிடுறேன். சரிங்க பார்ட்னர். பார்ட்னர், எனக்கு வட்டி கொஞ்சம் குறைச்சி போடுங்க. சரிங்க மேடம், பார்த்து பண்ணிக்கலாம். மாப்பிள, மலரு, வாங்க மச்சான், வாங்க. மச்சான், அக்கா எங்க காணோம்? அவளுக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வர்றேன்னு சொன்னான். அப்படியா? சரிங்க மச்சான், வாங்க உட்காருங்க. அப்போ 2வது போய் அக்காவை கூப்பிட போகணுமோ? ஆமாம் மாப்பிள. சரி வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் மாப்பிள, நீங்க உட்காருங்க. மலர், நீ உட்காருடா, டீ எல்லாம் வேண்டாம். இப்போ யார் உனக்கு டீ போடுறேன்னு சொன்னது? டேய், இல்ல பார்ட்னர், அண்ணனுக்கு காஃபி போடலாம்னு நினைச்சேன். அட்டி வாங்க போற பாருடி. அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமாங்கண்ணே? சேட்ட புள்ள, இருடி. மச்சான் வாங்க மச்சான், உட்காருங்க. இருக்கட்டும் மாப்பிள, பரவாயில்ல. முதல்ல நீங்க உட்காருங்க. நான் உட்காருறேன், நீங்களும் உட்காருங்க. யாராவது ஒரு ஆள் உட்காருங்க, இல்லைன்னா தேவையில்லாம சோஃபாவை இங்க கொண்டு வந்து போட்டுருக்கு, உள்ள போட்டுருவான். மாப்பிள உட்காருங்க. மாப்பிள, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு நீங்க உட்கார்ந்தாதான் சரியா வரும். உட்காருங்க. மச்சான் பேச்ச தட்டக்கூடாது பார்ட்னர். உட்காருங்க பார்ட்னர். மைனியை அங்க கட்டி கொடுத்துருக்கோம், அவர் சொல்லி கேட்கலன்னா கோச்சுக்கிறாரு. டேய் மலர். அண்ணே என்னங்கண்ணே, எங்க மைனி நல்லா இருக்காங்களா அண்ணே? அவங்கள ஏங்கண்ணே கூட்டிட்டு வரலைங்கண்ணே? வருவாங்க வருவாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. சொல்லுங்க மச்சான், என்ன விஷயம்? அது மாப்பிள, என் தம்பி வந்திருக்கான் உங்களை பார்க்கணும்னு. வெளியே நிக்கிறான், நீங்க சொன்னீங்கன்னா உள்ள கூட்டிட்டு வருவேன். ஏன், என்னாச்சு? உள்ள வர வேண்டியதானே? இல்ல, ஒரு மாதிரி பயந்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்கான், கூட்டு வரவா? வர சொல்லுங்க. டேய் சின்னவனே, மாப்பிள, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ரொம்ப பயப்படுறான். உனக்கு பயம் போயிருச்சு? சும்மா பல்ல பல்ல காட்டாத. இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுனால தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு அண்ணங்கிறதுனால ஒன்றும் இல்லை. சரிடா மலரு, நீ மரியாதையே கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல. அண்ணன் கோச்சுக்கிடவே மாட்டேன். சரி நடுவனே, இவன் எதுக்குடா வந்திருக்கான்?
உனக்கு ஒரு புத்திசாலி அண்ணன் இருக்கான்ல. அப்படி யாரும் இல்லையே, இருக்கிற 3 பேரும் முட்டா பயிலுகிறான். சரி, உன் கூட பிறந்தா வேற எப்படி இருப்போம்? ஏய், எதுக்குடா வந்த? கோவம் வந்துருச்சு பிள்ளைக்கு. மூஞ்சி முகர்கட்டையும் பாரு, பல்ல பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறான். என்னடா வேணும் உனக்கு? போனா போகுது, கூட பிறந்தவனாச்சேன்னு 2 வார்த்தை சிரிச்சு பேசுறேன், உடனே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டேல. மலரு இல்ல மலரு, நீ புத்திசாலின்னா நானும் புத்திசாலி தான், நான் முட்டாள்னா நீயும் முட்டாள் தான். ஒரே ரத்தம்ல, அதான் சொன்னேன். பரவாயில்ல, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னா நீ முட்டாள் தான். இட்ஸ் ஓகே. சரி, எதுக்கு வந்திருக்கீங்க 2 பேரும்? நான் என் சின்ன மாப்பிள்ள ரிசப்ஷனுக்காக லீவ் போட்டு வந்திருக்கேன். லீவு போட்டு வந்திருக்கியா? நாளைக்கு தானடா ரிசப்ஷன். வீட்டு ஆளுங்க நாங்களே இந்த வேலைக்கு கிளம்ப போறோம், உனக்கு என்ன லீவு கேக்குது? என் தங்கச்சி மாப்பிள்ள ரொம்ப பிஸியான ஆளு, அதான் அங்க ஸ்டோர் வேலையும் பார்க்கணும், ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்லேயும் வேலையை பார்க்கணும், இதுக்கு நடுவில் மண்டபத்தில் ரிசப்ஷன் வேலையும் பார்க்கணும். அதான் மச்சான் நான் கொஞ்சம் அவரோட சுமையை குறைக்கலான்னு லீவ் போட்டு வந்திருக்கேன் ஹெல்ப்புக்கு. வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு உன்னை கூப்பிட்டாரா? கூப்பிடாம வந்து பண்றதுக்கு பேரு தான்டா ஹெல்ப். அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் ஆபீஸ்லயும் ஸ்டோர்லயுமே நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்கள ஒரு 4 பேரை மண்டபத்துக்கு போக சொன்னா அவங்க அழகா பாத்துருவாங்க. நீ ஒன்னும் கிளிக்க தேவையில்லை. அந்த 4 பேரோட 5வது ஆளா நானும் சேர்ந்து கிளிக்கிறேன். இந்த காமெடி பயலுக்கு என்ன ஆச்சு? என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டேங்கிறான். இல்லைன்னா நேரத்துக்கு கையை வாங்கியிருப்பான். என்னவா இருக்கும்? ஏதோ உள்குத்து வச்சிருப்பானோ? பெரியவனும் சின்னவனும் நம்மளை நல்லா மூக்கறுத்துட்டானுங்க. இவன் தான் இன்னும் ஒன்றும் பண்ணலை. அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்திருக்கானோ? என் தங்கச்சி மொழியை உருட்டி உருட்டி யோசிக்கிறது என்ன அழகா இருக்கு. டேய், நீ என்ன என் வீட்டுக்காரர் மாதிரியே பேசிட்டு இருக்க? அது என்ன, உங்க மைனியும் அப்படிதான் சொல்றா, நீயும் அப்படியே சொல்ற. என் வீட்டுக்காரர் தான் நான் சிரிச்சாலும் ரசிப்பாரு, முறைச்சாலும் ரசிப்பாரு. உனக்கு தான் நான் முறைச்சா பிடிக்காதே, உடனே கையத்தனை நீட்டுவ. என்னத்துக்கு பல்ல பல்ல காட்டுற? சிரிப்பா வருதுடா. நீ இப்படி பண்றது எனக்கு கடுப்பா வருது. சரி, என்னத்துக்கு வந்திருக்கான்? அதான் பேசுவான்ல, நீயே கேளு. பட்டுக்குட்டி மலர், என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல மாப்ள, தங்கச்சி கண்ணத்துல கொசு உட்கார்ந்து இருந்தது, தட்டி விட்டேன், அதான். மூஞ்சிய பாரு, பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க சொன்னீங்கல்ல மாப்ள, ஏதாவது ஒரு விஷயத்துல தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், உங்களுக்கு வேலை வேணுமா இல்ல கஸ்தூரி வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்டீங்க. மலரு ரொம்ப லேட்டா முடிவு பண்ணியிருக்கான்னு மாப்பிள்ள கேலி பண்றாரு. எனக்கு தெரியும் என் புருஷனை பத்தி. வாயை மூடு. சொன்னேன். நீ மூடிக்கிட்டே இரு. வாயை. அதான் பார்த்தேன். சரி சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? எனக்கு கஸ்தூரி தான் வேணும் மாப்ள. என் பொண்டாட்டி கஸ்தூரி தான் வேணும் மாப்ள. அப்போ வேலை? என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை தக்க வைக்க பார்க்குறேன். அப்படி முடியாத பட்சத்தில் வேலை போனால் போயிட்டு போகுது. ஆனால் எனக்கு என் பொண்டாட்டி கஸ்தூரி வேணும். ரைட், இதில் உறுதியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக மாப்பிள்ள, உறுதியாக இருக்கேன். எனக்கு என் பொண்டாட்டி கஸ்தூரியை மட்டும் நீங்கள் என் கூட சேர்த்து வச்சுட்டா போதும். ரைட், பண்ணிடலாம். ஆனால் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு என்ன லாபம்? என்ன மாப்பிள்ள, எனக்கு புரியல. இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு என்ன லாபம்னு நான் கேட்குறேன். என்ன லாபம்னா, அந்த பொண்ணு உங்கள் தங்கச்சி தானே மாப்பிள்ள? எனக்கு மட்டும் இல்லை, அரவிந்தனுக்கும் தங்கச்சி. எனக்கு எதுவும் லாபம் இல்லாமல் அவங்ககிட்ட நான் சும்மாலாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. சரி, அப்படியே என் தம்பி கூட நான் சண்டை போடுறேன்னே வச்சுக்கிட்டாலும் நீங்கள் யார் எனக்கு? உங்களுக்காக நான் எதுக்கு என் தம்பி கிட்ட சண்டை போடணும்? மாப்பிள்ள, நான் உங்கள் மச்சான். என் தங்கச்சி உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். அப்படிப்பட்ட தங்கச்சிக்கே நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் வேணா மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். அது சாரி மாப்பிள்ள, ஒரு வேகத்தில். அப்போ வேகத்தில் துரோகம் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ நிதானமாக தானே இருக்கீங்க? ஆமாம் ஆமாம் மாப்பிள்ள. அப்படின்னா அன்னைக்கு வேகத்தில் பண்ண துரோகத்துக்கு இப்போ நிதானமாக பரிகாரம் பண்ணிடுங்க. எப்படி, என்ன செய்யணும்? நீங்கள் குடியிருக்கீங்கல்ல ஒரு வீடு? ஆமாம். உங்கள் ஆட்சியோட காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு எத்தனை பங்கு? அது என் தங்கச்சியோட சேர்த்து 4 பங்கு. 4 பங்கு. அப்போ உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல, உங்கள் பங்கை உங்கள் தங்கச்சி பேரில் எழுதி கொடுத்துருங்க இப்போவே. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? உங்களுக்குரிய பங்கை உங்கள் தங்கச்சி பேரில் இப்போவே எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். இப்போ வீடு ஒன்றும் பங்கு பாகம் பிரிக்கலையே, பிரிக்கிற ஐடியாவும் இல்லையே. இப்போ வேணா அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்படியும் அப்படி ஒரு சூழ்நிலை வரத்தானே செய்யும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சொத்து மேலே நான் எந்த உரிமையும் கேட்க மாட்டேன். என்னோட பங்கை என் தங்கச்சிக்கே நான் விட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லி இப்போவே எழுதி கொடுத்துருங்க. எதுக்கு மாப்பிள்ள அப்படி?
எதுக்குன்னா உங்களுக்கு இந்த வேலை நான் பார்த்து கொடுக்கறதுக்கு எனக்கு லாபம் வேண்டாமா? இப்போ உங்ககிட்ட கேட்கறதுக்கு சொத்துன்னு அது ஒன்று தானே இருக்கு, அதனாலதான் அதை கேட்கறேன். வேலையும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ எனக்குன்னு இருக்கிற சொத்தும் அது ஒன்று தான் இருக்குது. எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னா அப்புறம் எனக்குன்னு என்ன இருக்கும் மாப்பிள்ள? ஆமா, உங்களுக்குன்னு என்ன இருக்கும்? நீங்க படிச்ச படிப்பு இருக்கும், அப்புறம் உங்க பொண்டாட்டி கஸ்தூரி, இந்த ரெண்டும் உங்க கூட இருக்கும். ஆமாம் மாப்பிள்ள, ஆனால் நான் கேட்கறத நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா கஸ்தூரி விஷயத்துல உங்களுக்கு எல்லா வகையிலையும் நான் சப்போர்ட்டா இருப்பேன். யோசிங்க, நல்லா யோசிச்சு உங்களுக்கு என்ன முடிவு தோணுதோ சொல்லுங்க.